எல்லோருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வந்துனாவே மனுஷனை போட்டு ஆட்டி படைச்சிரும் அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த ஆடி மாதத்தில் பாவம் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. கடந்த 3 நாட்களில் மட்டும் 1000 பாயிண்ட் காலி. இதுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் தான் ரீசன் அப்படின்னு பார்த்தாலும் நிறைய பேர்த்துக்கு இங்கே பயமே கிடையாது. ஷேர் மார்க்கெட் இறங்கினா இறங்கிட்டு போகட்டும், நான் லாங் டேர்மில் பணம் போட்டு வச்சுருக்கேன்யா. இப்போ கோல்டு கூட தான் 6% கீழே இறங்குச்சு. பல வீட்டம்மாக்கள் நெத்தி சுட்டி ஒட்டியானம் அப்படின்னு ஏகப்பட்டதை வாங்கி வச்சுருக்காங்க. யாராவது புலம்புனாங்களா? இன்னும் போய் வாங்க முடியுமான்னு பாரு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறவங்க, அதாவது ஒரு நல்ல ஷேராக இருந்து லாபம் செய்யக்கூடிய ஷேராக இருந்து அதை ஏவரேஜ் பண்ணோம்னா லாபகரமாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க, ஏவரேஜ் ஒர்க் ஆகுது அப்படின்றது புரிஞ்சுக்கிறவங்க. இதில் ஃபாலிங் நைஃப் அப்படின்றது வேற. அதாவது ஒரு நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனி அது கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் கேச்சிங் த ஃபாலிங் நைஃப் அப்படின்ற மாதிரி. ஒரு லாபகரமான கம்பெனி இறங்குனா அப்புறம் ஏறத்தான் செய்யும். இப்போ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இறங்குதுன்னா அது மண்ணோட மண்ணாயிடுமா? விப்ரோ ஷேர் தான் இறங்கி 350 ரூபா வரைக்கும் போனால் அப்புறம் மறுபடியும் 500 ரூபா வரலையா? ஸோ நல்ல ஷேர்களில் ஏவரேஜ் ஒர்க் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பயம் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டாவா போகும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமயத்திலிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பயம் இல்லை. அதுவும் இல்லாமல் தங்களுடைய பெரும்பான்மையான பணத்தை நிஃப்டி 50 இண்டெக்ஸு அல்லது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான இண்டெக்ஸு, டைவர்சிஃபைடு இண்டெக்ஸில் போட்டு வச்சவங்களுக்கு எப்படியும் ரெக்கவரி ஆகும்பொழுது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் தான் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர்த்துக்கு பயம்ங்கிறதே கிடையாது. நண்பர்களே, இது சமயத்தில் இதுதாங்க சூப்பர் நியூஸு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போனஸு ஸ்பிளிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த போனஸ்களையோ ஸ்பிளிட்டுகளையோ என்ஜாய் பண்ணாமல் ரெக்கார்ட் டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ஷேரை விற்றுவிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. ஏன்னா அந்த போனஸு ஸ்பிளிட்டெல்லாம் எந்த தேதியில் நம்மளுக்கு வந்து சேரும்னே தெரியாது. நம்மளும் ஆசையாக இருப்போம், நல்ல ஷேர் மேல் நோக்கி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய டிமேட்டில் அது வந்து சேரவே சேராது. அப்புறம் அது அப்படியே இறங்கி முடிஞ்ச லோயர் ஃப்ரீஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவனுக்கு ஆடி அசைஞ்சு நம்மளுக்கு அந்த ஷேரை கொண்டு வந்து டிமேட்டில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்தா என்ன வரலினா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ செபியினுடைய ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்த மீடியாக்களில் வந்திருக்கு. அதாவது ஒரு கம்பெனி போனஸ் ஷேர்ஸ் அப்படின்றது இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது T+2 டேஸில் வந்து அந்த பெனிஃபிஷியரிக்கு வந்து கிரெடிட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் ஒன்று போயிட்டுருக்கு. இது மட்டும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து ஏங்க செபினால் முடியாது ஏதாவது இருக்குங்களாங்க? இப்படி தான் ஐபிஓ வந்து 15 நாள்லாம் ஆகிட்டு இருந்தது. இப்போ 5 நாளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் செட்டில்மெண்ட் வந்து T+2 டேஸ் இருந்தது, அதை T+1 டேவாக மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்லேயே ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் நம்மளுக்கு கிரெடிட் ஆகிற நாட்களை குறைக்க போகிற நியூஸ் தான். நண்பர்களே, இந்த பிட்காயின் அது எப்படி மகனே நீ மட்டும் தப்பிப்ப அப்படின்ற மாதிரி பிட்காயின் இன்னைக்கு பிடிச்சி 13% இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெசஷன் தான் மறுபடியும் உலக அளவில் பொருளாதார சுணக்கமாகும் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் மார்க்கெட்டில் எல்லா பக்கம் இறங்கிட்டு இருக்கு. இதில் டெக்னிக்கல் அப்படின்றது நல்லா பிட்காயினில் ஒர்க் ஆயிருக்கு. அவன் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்து மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட ஹையை வந்து பல முறை தாண்ட முடியாமல் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிருக்கான். அப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் இந்த பிட்காயினை இந்த லெவலில் விற்று விட்டு தான் செஞ்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி லாபத்தை அள்ளியிருப்பாங்க. ஸோ என்றைக்குமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான் ஜெயிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாரன் பஃபட் அவர்கள் மாதிரி நல்லா மேல் நோக்கி இருக்கிறப்ப விற்றுட்டு கொஞ்சோண்டு பணத்தை வெளியே எடுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுகும்போது யார்ட்டையுமே காசு இருக்காது. இவங்க போய் ஜாலியாக ஏகப்பட்ட ஷேர்களை பார்கெயின் பண்ணி வாங்கிக்குவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஐடியாக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த பிட்காயின் அப்படின்ற ஏதோ நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து பார்க்குறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆக மொத்தம் மனுஷன் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறான். இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, ஒரு 3 ஐபிஓக்கள் அதனுடைய ஆரம்பகட்ட சமயத்தில் 30% இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் ஐபிஓ வந்து 30% ப்ரீமியத்தில் இருந்தது. அது வர்றப்ப ஆரம்பத்தில் இந்த ஓலா ஐபிஓ 16%, செய்கல் ஐபிஓ அப்படின்றது 17% ஆரம்பத்தில் வந்தது. இப்போ அது லிஸ்ட் ஆகக்கூடிய சமயத்தில் அதனுடைய க்ளோசிங் டேட் சமயத்தில் நம்ம போய் எடுத்து பார்க்குறோம். இந்த அக்கும் ட்ரக்ஸ்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா கடைசிக்கு ஒரு 8% வந்து லிஸ்டிங் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு 30% மேபி வரலாம் அப்படின்னு இருந்தது, வெறும் 8%. அதே மாதிரி இந்த செய்கல் அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும் பொழுது அவன்லாம் வெறும் 5%.
ஆனால் இது உண்மைக்கு ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ இருந்தது, சைக்கிள் 17% கிடைக்கிற மாதிரி இருந்தது. மார்க்கெட் சரியில்லை, அதனால் இவன் இப்போ 17%லேருந்து குறைஞ்சு 5% லிஸ்டிங் கெயின் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா மேபி ஒரு 10க்கு மேலே அல்லது 17க்கு மேலே கூட வந்திருக்கலாம். இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றதுடைய பார்க்கும்பொழுது அவனும் வெறும் 5% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தேதியில் லிஸ்டிங் கெயின் கிடைச்சாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஐபிஓக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டை இந்த 3 வருஷமாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டதில் என்னென்னா, ஐபிஓக்களில் 20% அல்லது 25%க்கு மேலே லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் காட்டும் பொழுது தான் அதில் என்ட்ரு ஆகணும். யோசிச்சு பாருங்க, இவனுக்கு ப்ளஸ் 30% காமிக்காம ஆரம்பத்திலேயே ப்ளஸ் 10% ப்ளஸ் 5% காமிச்சிருந்தான்னு வச்சுங்க, யாராவது இந்த 10% 5% லிஸ்டிங் கெயினுக்கு ஆசைப்பட்டு உள்ளே போய் மார்க்கெட் இறங்கியிருந்தா இவன்லாம் -10% -15%ன்னு போயிடுவானுங்க. நான் இன்னைக்கு தான் உதாசீனப்படுத்தினேன். இது என்னங்க இப்போ பைபேக் நியூஸ், போனஸ் நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு முக்கியமான நியூஸே வந்து குளோபல் மார்க்கெட் நியூஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இந்த சீரா அப்படின்ற ஒரு ஷேர், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷம். ஏன்னா அதில் பைபேக் நியூஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி இன்னைக்கு 5% மேல் நோக்கி ஏற்றிட்டாங்க. ஸோ நீ என்னைக்காவது நியூஸுகளை உதாசீனப்படுத்துவியா அப்படின்ற மாதிரி இந்த சிரா செனட்டிவேர் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்டிருக்கு. நீ குளோபல் மார்க்கெட்னால ஷேர் மார்க்கெட் கும்பா பாடுனாலும் நீ இண்டிவிஜுவல் நியூஸ்களையும் நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதனுடைய பைபேக் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனை அப்படியே அலையக்க தூக்கி மேல் நோக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 700 ரூபாய்க்கு மேலே. எனக்கு சந்தோஷம் தான். என் போர்ட்ஃபோலியோவே கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும்போது தனியே ஒருத்த மட்டும் மேலே ஏறிட்டு இருந்தான். நான் இது ஒரு ஷேரை பைபேக்குக்காக வாங்கி வச்சுருந்தேன். அந்த நியூஸ் வந்த உடனே சரி ஓகே 5% லாபம்னு இன்னைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான் நண்பர்களே. இந்த சமயத்தில் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் அதே வந்து நல்ல ஐடியாக்கள் பண்ணி இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்ற ஷேர் அந்த ப்ராடக்டை உச்சத்தில் வாங்கிட்டு அது கீழே போக மார்ஜின் காலுக்கு பணம் கட்டுறவங்க தான் இந்த புவர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாது, எங்கேயாவது கொண்டு போய் ஆயுதத்தை தப்பாக உபயோகப்படுத்த வேண்டியது. அதே மாதிரி நம்மளுடைய இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம்னு வச்சிங்களேன், மார்க்கெட் இறங்கி கிடக்கும் பொழுது அவங்க மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல யூ டர்ன் போட்டு மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்றைக்கி என்ஏவி அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், போன தடவை எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பவே ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணாங்க. நல்ல லோயஸ்ட் என்ஏவி கிடைச்சிருக்கணும் அவங்களுக்கு, ஆனால் கிடைக்கல. அடுத்த நாள் என்ஏவி தான் அலாட் ஆச்சு. அதுக்கு எது வேணாலும் காரணம் இருக்கலாம். அந்த ஏஎம்சிக்கு நம்மளுடைய பணம் போகாமல் இருக்கலாம், அல்லது நம்ம அப்ளை பண்ண சர்வர் டவுன் ஆயிருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று ஆயிருந்திருக்கலாம். அதனால தான் இந்த இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நிஃப்டி 50 இண்டெக்ஸை மியூச்சுவல் ஃபண்டில் போய் வாங்காமல் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸில் ஒரு ஃபியூச்சரை வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க அப்ளை பண்ணிவிட்டு என்ஏவி கிடைச்சதுக்கப்புறம் இதை இந்த பக்கம் செல் பண்ணுற அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸுக்கும் அந்த ப்ராடக்ட் பற்றி தெரியாது, ஆனால் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பாதி தெரிஞ்சுக்கிட்டு மீதி தெரிஞ்சுக்காமல் உள்ளே போகக்கூடிய புவர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் நீங்கள் யாராவது இப்படி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் ப்ராடக்ட் வாங்கி மாட்டிக்கிட்டு இப்போ போய் மார்ஜின் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வரும். நீங்கள் அடுத்தவங்க காசை வாங்கி தப்பான இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க. என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் காசுக்கு அளவாக நீங்கள் வாங்கினீங்கன்னா பயம் வராது. நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 400 லட்சம் கோடி. அதில் இன்றைக்கி ஒரு 15 லட்சம் கோடிக்கு துண்டு விழுந்துடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டினுடைய கிராஷில் நிறைய ஷேர்கள் இறங்கினதுனால மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு வீழ்ச்சினால 15 லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட்டில் காணாமல் போயிடுச்சு. நம்மளும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். நான்லாம் ஒரு 10,000க்கு பக்கத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இன்னும் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி கிழிஞ்சு தொங்க போகுதுன்னு தெரில. ஆனால் எனக்கு ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஒரு 40-50% மேலே லாபம் அப்படின்றது வந்துட்டோம்னா அது கம்பல்சரி நம்மளுக்கு மைனஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன மிஞ்சி போனால் ஒரு 10% இறங்குவானா, அதுக்கப்புறம் மேபி யூடர்ன் போட்டு மேல் நோக்கி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் இறங்கியிருந்தாலும் எனக்கெல்லாம் கவலையே கிடையாது. ஏன் கவலை கிடையாதுன்னா, நம்ம ஒரு 30-40% மேலே லாபத்தில் இருக்கோம்னு வச்சிங்களேன், அப்போ அவன் என்னத்தை இறங்கிட போகிறான் அப்படின்ற மாதிரி தான். பாவம் நண்பர்களே, இருக்கிறதுலே இந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட் தான் அங்கே பாவம். ஏன்னா இன்னைக்கு பிளாக் மண்டே, அதுவும் இல்லாமல் போன வாரம் பிளாக் ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி 2 நாளில் மிகப்பெரிய லாஸ்.
கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது அவன் மேலே இருந்தது 39,140, கீழே இப்போ 36,000, ஆல்மோஸ்ட் 8,000 பாயிண்ட் இறங்கியிருக்கான். அப்போ நம்ம நிஃப்டி 25,000லேருந்து கணக்கு போட்டால் 5,000 பாயிண்ட் இவனை மாதிரியே நம்மளுக்கு இறங்குன்னு வச்சுங்க. 5,000 பாயிண்ட் எல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மார்க்கெட் இறங்கினதுக்கு முக்கிய காரணம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அதனால தான் நிறைய பேர் வந்து அந்த ஜப்பான் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்ட்டு. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஆர்பிஐல ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னு வச்சிங்களேன், அது பெரும்பாலும் அமெரிக்காவுடைய யூஎஸ் ஃபெட் ரேட் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு எப்படி அப்படின்ற மாதிரி அதையும் மனசில் வச்சு அதையும் கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட விளையாடுவாங்க. அவங்க ஏற்றுனா நம்மளும் ஏற்றுவாங்க, அவங்க இறக்குனா நம்மளுது இறக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி யூஎஸ்ஏ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அலைன் ஆகி தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இந்த ஜப்பான் மாதிரி தனியாக அவன் தனியாக ஒரு பார்க்கல. இப்போ அமெரிக்காவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கு பல மீட்டிங்கை. அப்புறம் இப்போ குறைக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜப்பான்கார அவன் பாட்டுக்கு தனியாக யார் பேச்சையும் கேட்காம அவன் மேலே ஏற்றுனா அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம ஆளுகளை அந்த மாதிரி ஏற்றுறது மாற்றுறது வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆக மொத்தம் நம்ம ஷேர் மார்க்கெட்டை போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த அமெரிக்கா தான். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. இன்னைக்கு 3% இது இறங்குறானா என்னன்றது தெரியல. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் எங்க தினமும் ஷேர் மார்க்கெட் இறங்கி இறங்கி ஜீரோக்கு போய் நம்ம பார்த்துருக்குமா? கிடையாது. அது ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுப்பான். ஒன்னா ஒரு 1000 பாயிண்ட் இறங்கினா சப்போர்ட் எடுப்பான், இல்லை 2000 பாயிண்ட் இறங்கினா எடுப்பான், இல்லைன்னா 3000 பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பணம் போடக்கூடிய ஆளுக்கு தான் ஜெயிக்க முடியும். உண்மைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா ஆகாவளித்தனமாக இறங்கியிருக்கு ஷேர் மார்க்கெட். இப்போ ஒருத்தருடைய ஷேர் 5% 7% இறங்குது அப்படின்னா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஒரு ஷேர் வந்து ஒரு 20% இறங்குது அல்லது 40% இறங்குது அல்லது ஒரு 80% இறங்குச்சுன்னா தான் அப்படி ரவுண்டாக நம்ம போய் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா திரும்பி ஏறும்பொழுது ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். சும்மா 5% 10% இறங்கி யாருக்குமே அது பிரயோஜனப்படாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இறங்கணும். இன்னைக்கு ரொம்பவுமே மனசு வலிக்கிற மாதிரி சில ஷேர்கள் இறங்குதுன்னு பார்த்தா இந்த நியூக்ளியஸ் 15% இறங்கியிருக்கான். நாளைக்கு எங்கேயாவது ஒரு 20% இறங்குறான்னு வச்சிங்களேன். ஆக மொத்தம் ஹையிலேருந்து கணக்கு பார்க்கும்போது 35-40% பக்கம் இறங்கின மாதிரி கணக்கு. இந்த மாதிரி இறங்கும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஏவரேஜ் பண்ணலாமா, அது லாபகரமான கம்பெனியாக இருந்தால் ஏவரேஜ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி ஒரு உபயோகம். மற்றபடி இந்த 8% இறங்குறது 7% இறங்குறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டமாக தான் நான் பார்க்குறேன். பாவங்க நண்பர்களே, இந்த டாடா மோட்டர் அது இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல பெரிய ஷேர். டாடா மோட்டர் ஒரு காலத்தில் 100 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயெல்லாம் வந்த ஷேர் இன்னைக்கு ஒரே நாளில் 7% இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. போன வீக்கெண்டில் வந்து மாருதி கம்பெனி வந்து இந்த வருஷத்துக்குள்ள அவங்களோட ஈவி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு 7% இறங்கின மாதிரி இன்னைக்கு கோயின்சிடன்ஸ் ஆயிருக்கான். இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திய ஷேர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மந்தமே இல்லாமல் சில ஷேர்கள்லாம் மேலே ஏறி இந்த இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஒன்று இந்த ஜிஎல்எஸ் அப்படின்ற ஷேர் 6% ஏறி இருக்கு. அதை வச்சிருக்கிறவங்களுக்கு லக்கி. இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஷேர், அவன் பாருங்க இன்னைக்கு ஒரு 9.5% பக்கம் ஏறி இருக்கான். இது எங்கள் ஊரில் தான் அதிகமாக ப்ரெசன்ஸ் இருந்தது. இப்போ வெஸ்ட் பெங்காலே ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி கட்டி அங்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் அதிகமாக இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பார்த்தோம்னா சமீபத்தில் திருப்பூரில் கூட அதனுடைய எக்ஸ்போர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, டொமஸ்டிக்கும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நியூஸுக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா 1000 ரூபாயிலிருந்து 2200 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நல்லா இருந்தால் சரி தான். சீக்கிரம் எங்கள் ஊரில் வந்து மறுபடியும் இன்னொரு பெரிய பிளான்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, சில முக்கியமான பாப்புலரான கம்பெனி ஏதாவது பெரிய அளவில் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேம்ஸ் எல்லாம் ஒரே நாளில் 8% போட்டு தள்ளிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, கொஞ்சோண்டு ப்ராஃபிட் இருக்கும்போது பெரிய ஆளுங்க 1 லட்சத்துக்கு எடுக்கிறாங்க, 10,000க்கு எடுக்கிறாங்க அல்லது 50,000க்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வரும்பொழுது அவங்களால ஃப்ளெக்சிபிளாக அந்த இடத்துல கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த கேம் சொல்லுது. இதே 1 ஷேர் 2 ஷேர் வாங்கி வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. அந்த இடத்துல 1 ஷேர் தான் வாங்கியிருக்கோன்னா அந்த இடத்துல டெசிஷன் எடுத்தே ஆகணும். பட் இங்கே பாருங்கள், யாராவது ஒரு பல்காக வாங்கியிருந்தாங்கன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் நல்ல ரேலி கேம்ஸ், அப்போ ஒரு 50% கழட்டி விட்டுருந்தாங்கன்னா கூட இப்போ அவங்க லாபத்தில் தான் இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாம் சுத்தமாக இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு ஷேர் 20% ஏறி இருக்கு. அவன் யாருன்னு கேட்குறீங்களா? இந்த ஆரோ கிரீன் டெக் அப்படின்ற ஒரு ஷேர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஏதாவது ஒரு வகையில் 20% 30% இன்னைக்கு இறங்கியிருக்கிற மார்க்கெட்டில் ஏறி இருந்தான்னா நம்மளுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் அப்படின்றது கிடையாது. இந்த 2024 ஸ்டார்டிங்கில் 400 ரூபா இருந்த பங்கு இந்த 6 மாதத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய லாபம் என்பது கடந்த 3 வருஷமாக இப்படி மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கான்.
அந்த ஒரு ஏர்னிங்ஸ் growth இருக்கிறதுனால கடந்த 3 குவார்ட்டரா கூட பாருங்க 5 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு 10 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு அப்புறம் 20 கோடி எப்படி ஏறி வந்திருக்கான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே லாபம் இருக்கக்கூடிய கம்பெனி, லாபம் தொடர்ந்து ஏறக்கூடிய கம்பெனியாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு நம்பிக்கை ஒரு மேல் நோக்கி ஏறி வந்துருவோம் அப்படின்ட்டு. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.